வந்து சின்னதாக ஒரு இந்த மாதிரி சின்னதாக ஒரு காடி இப்படி எடுத்துருவாங்க. இதை வந்து இது மேலே உட்கார வச்சு இது ஒயிட் சிமெண்ட் போட்டுடலாம். ஆனால் நாங்கள் இதை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த அளவு ஃபேன்ஸை வந்து நம்ம இந்த கான்க்ரீட்டில் அந்த ஸ்லாபில் உட்கார வச்சுருவோம். ரெஸ்ட்டாக இந்த கிரைனேட்டை வந்து அதுக்கு மேலே இப்படி ஏற்றி ஒட்டிடுவோம். இருந்தாலுமே லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் கீழே வந்து கசியவும் கசியாது, எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ வீட்டில் வந்து கிச்சனில் சிங்க், நம்ம கிச்சன் வந்து பாத்திரம் கழுவுற சிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சிங்க் வந்து லீக் ஆகுது அப்படின்ற பிரச்சனை வந்து நிறைய இடத்துல இருக்குது. சிங்கில் வந்து தண்ணி கீழே சொட்டுது, கீழே வந்து வடிஞ்சு விழுது, இது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு நிறைய வந்து டவுட்ஸ் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த சிங்கை வந்து ப்ராப்பராக எந்த மாதிரி நம்ம அமைக்கலாம் அப்படின்றத, தண்ணி சிந்தாமல் தண்ணி கசியாமல் இருக்கிறதுக்கு சிங்கை நம்ம வந்து அமைக்கும் போது எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சிங்க்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரலாக சிங்க் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கிரைனைட் ஸ்லாப் இருக்குல்ல, இந்த ஸ்லாபில் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு காடி இப்படி எடுத்துருவாங்க. காடி எடுத்து இதை வந்து இது மேலே உட்கார வச்சு இது ஒயிட் சிமெண்ட் போட்டுடலாம். நாங்கள் இதை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக வந்து லீக் ஆக வாய்ப்பு இல்லை. ஸ்லாப் வந்து நம்ம போட்டோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரைனைட் ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லாப் போடுவோம் பார்த்தீங்களா, இந்த கிச்சன் பிளாட்ஃபார்ம் கவுண்டர் ஸ்லாப்னு சொல்லுவோம். இந்த ஸ்லாபை போட்டுருவோம். ஃபஸ்ட்டு போட்டுட்டு இந்த ஓப்பன் விட்டுட்டு, சிங்க்குக்கு அந்த சைஸ் ஓப்பன் விட்டுட்டு இந்த ஸ்லாபை நாங்கள் போட்டு இந்த ஸ்லாப் போட்டுறோம் இல்லையா, கீழே வந்து அந்த ஸ்லாப் போட்டுட்டு இந்த கிரைனைட் இது போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இது போடுறப்பவே இந்த கிரைனைட் போடும்போதே நம்ம இந்த சிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இவ்வளோ தான் திக்னஸ் கிடையாது, இவ்வளோ திக்னஸ் இருக்குது. இவ்வளோ திக்னஸ் ஃப்ளான்ஸ் கொண்ட இந்த சிங்க் வந்து இந்த அளவு ஃப்ளான்ஸை வந்து நம்ம இந்த கான்க்ரீட்டில் அந்த ஸ்லாபில் உட்கார வச்சுருவோம். ரெஸ்ட்டாக இந்த சிங்க்கை வந்து இது ஃபுல்லாக அப்படி ரெஸ்ட் ஆகிடும். இது ஃபுல்லாக 4 சைடுமே இது ஃபுல்லாக அப்படி இந்த ஸ்லாபில் உட்கார வச்சுட்டு இந்த கிரைனைட்டை வந்து அதுக்கு மேலே இப்படி ஏற்றி ஒட்டிடுவோம். அப்போ இந்த கிரைனைட்டு கீழே இவ்வளோ அளவுக்கு இந்த ஃப்ளான்ஸ் இருக்குது. இப்படி ஏற்றி ஒட்டும் போது என்ன ஆகும்னா, ஃபுல் சைடு ஏற்றி நம்ம இந்த கிரைனைட்டை ஒட்டிடுவோம். ஒட்டும்போது இதில் தண்ணி பட்டாலோ இது என்ன நடந்தாலுமே லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் வந்து நம்ம என்ன தான் தண்ணி போட்டாலுமே சரி, இது கீழே வந்து கசியவும் கசியாது, எந்த பிரச்சனையுமே வராது. ஒன்று தண்ணி இங்கே எக்ஸஸாக இங்கே போகலாம், இல்லைனா ஒளிஞ்சு கீழே இங்கே தான் ஒழுமே தவிர்த்து இது உள்ள இந்த ஜாயிண்ட்டு உள்ள தண்ணி போய் கீழே சிந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி கிச்சன் சிங்க் போடும்போது நம்ம இந்த மாதிரி மெத்தடில் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நீர் கசிவே வராது. இது வந்து கண்டிப்பாக 100% வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஒரு கிச்சன் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி சோப் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி நம்ம ப்ரொவிஷன்ஸ் இந்த ஐட்டம்லாம் வைக்கிறதுக்கு வந்து தனியாக இந்த மாதிரி கொடுக்கலன்னா நம்ம வந்து இங்கே இந்த மாதிரி ஸ்லாபில் வைப்போம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி விண்டோஸில் தூக்கி இங்கே வச்சுருவோம். வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும், இங்கே வைக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த பொருள் வைக்க முடியாது. அதனால் செவுத்துலேயே இந்த மாதிரி வந்து ஒரு நிச்சு, இதுக்கு பேர் நிச்சு அப்படின்னு சொல்லுவோம், டெக்னிக்கலாக நிச்சு அப்படின்னு சொல்கிறோம். இது பாத்ரூமில், கிச்சனில் இந்த மாதிரி நம்மளுக்கு தேவைப்படுற இடத்துல எல்லாமே இந்த செவுறு இருக்குது பார்த்திங்களா, இந்த செவரையே நம்ம வந்து செவரு கட்டும்போதே இது இந்த மாதிரி ஓப்பன் விட்டு கட்டிட்டு இது உள்ளே நாங்கள் வந்து இந்த மாதிரி கிரைனைட் போட்டுருவோம். பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இதை சுற்றி வந்து இந்த மாதிரி கிரைனைட் போட்டு கொஞ்சம் ஆஃப் நோசிங் மாதிரி பண்ணி விட்டுட்டா பார்க்க நீட்டாக இருக்கும். நம்ம சோப் எல்லாமே நம்ம இதில் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்குன்னா டாப் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.